டாக்ஸ். ஹலோ மச்சான்ஸ், இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, இந்த பையன் வந்து ரீசெண்டாகவே இந்த பையன் வந்து ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்கிறீங்க. அந்த பையன் ஏதோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி அட்வான்ஸ் 1000 ரூபா வாங்கிட்டான், அப்போ 4000 ரூபா கேட்குறான், அந்த காசில் தான் தார் வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசுகிறீங்க. ஸோ அதை நான் கண்ணால் பார்க்கல, பட் அந்த பையனே ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்குறான். இதெல்லாம் ஓகே, நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த பையன் ஸ்கேம் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்கல்ல, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா? ஸ்கேம் பண்ணது அந்த பையன் இல்லை, ஏமாந்தது நீங்கள், உங்களோட முட்டாள்தனம். ஒரு 15 வயசு பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி 1000 ரூபா கேட்குறான் அப்படின்னா பெரிய ஆளுங்க தானே நீங்கள் யோசிச்சிங்களா? முதல்ல கொஞ்சம் யோசிக்க வேணாம். 1000 ரூபா போட்டால் எந்த பிஸ்னஸில் 17,000 ரூபா லாபம் தரான் உங்களுக்கு? இல்லை, எனக்கு புரியல. 1000 ரூபா போட்டேன்னா எந்த பிஸ்னஸில் உங்களுக்கு 17,000 ரூபா கொடுக்குறான் சொல்லுங்கள். அது நம்பிக்கையான பிஸ்னஸ், நானே இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு பிஸ்னஸே கிடையாது. அவன் கேட்குறான், அதுவும் சின்ன பையன் கேட்குறான், நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் தான் முட்டாள், நீங்கள் தான் ஏமாந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் மேலே தப்பையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த பையன் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்கல்ல, ஆமாப்பா எங்கள் மேலேயும் தப்பு தான்ப்பா, நாங்களும் ஏதோ ஒரு இப்போ லாபம் வரும் ஆசையில் 1000 ரூபா இழந்துட்டோம் அப்படின்னு யாரும் வீடியோ போட மாட்டீங்களே? அந்த பையன் ஸ்கேம் பண்ணிட்டான் புனிஞ்சு, அவ்வளோதான். முதல்ல ஒத்துக்கங்க, எந்த ஒரு பிஸ்னஸுமே நம்ம சம்பாதிச்சு அதில் நம்ம எடுத்தால் தான் அது நம்மளுக்கு லாபம். சும்மா ஒரு 1000 ரூபா கொடுத்து 2000 வருதுன்னா அது எல்லாமே ஸ்கேமிங். அது என்ன பிஸ்னஸே தெரியாது. நல்ல வழியில் வர காசா இல்லை அடுத்தவங்க வயிற்றில் அடிச்சு வர காசா ஒன்றும் தெரியாது. முதல்ல எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யோசிச்சுக்கோங்க. இல்லை நான் சொல்கிறது தப்புன்னா என்னோடய கமெண்ட்டை நீங்கள் எனக்கு கழுவி ஊற்றுங்க, என் கமெண்ட்டை பிளாக் ஆட்டை கொடுங்க. அப்படி நான் சொல்கிறது சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், முக்கியமாக இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை முக்கியமாக அவனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை எந்த ஒரு பிஸ்னஸும் நம்ம சம்பாதிச்சு நம்ம நினச்சிருந்தால் தான் அது நம்மளுடைய பிஸ்னஸ். சரிங்களா? ஓகே கைஸ், மறக்காமல் 1 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.